நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சம் ஆஃப் n நம்பர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ரேஞ்சு கொடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்லாம் எப்படி சம் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நம்பர் தான் வந்து நமக்கு வந்து ரேஞ்சு. ஸோ அதை டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். ஸோ ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை வந்து வாங்கணும் இல்லையா யூசர்கிட்ட இருந்து. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் தி ரேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துறோம். ஸோ அந்த ரேஞ்சு வாங்குறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ரேஞ்ச் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம் ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டர் த ரேஞ்ச் கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இன்டீஜரை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குவோம். இதுதான் வந்து ஜாவாவில் வந்து சின்டாக்ஸு யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு. எக்ஸ்ன்ற வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். ஸோ நம்பர் ஈக்குவல் டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்டீஜராக இருந்தால் இன்ட்டு, டபுளாக இருந்தால் டபுள், கேரக்டராக இருந்தால் கேரு, அந்த மாதிரி அது டேட்டா டைப் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து வாங்கினதுக்கப்புறம் நம்ம லூப்பை வச்சு ட்ராவல்ஸ் பண்ணி அந்த ரேஞ்சு வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி ஒரு நம்பராக வந்து நம்ம வந்து சம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அதனால் நான் வந்து லூப்பை யூஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i இஸ் லெஸ் தென் நம்பர் i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0, ஸோ நமக்கு சம்ம வந்து வேணும் இல்லையா. ஸோ சம்மை வந்து முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். அது ஃபார் லூப் உள்ளே டிக்ளேர் பண்ணலாம், வெளியும் டிக்ளேர் பண்ணலாம், எங்கே பண்ணாலும் பிரச்சனை தான். நான் வெளியே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ சம் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னே சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு எலமெண்ட்டாக ஒரு ட்ராவல்ஸ் அப்பையும் அது வந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே சம் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக நமக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சம்மானது வந்து கரெக்டாக அதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்டில் வந்து சம்மை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சம் அப்படின்னே வந்து கொடுத்துட்றோம். ஸோ டேரெக்டாக சம்மை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அவுட்புட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் கேட்கும், நம்ம என்டர் த ரேஞ்சுன்னு கேட்குதா. ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் வந்து 5 வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து 10 வந்திருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து 15 வரணும். ஏன் 10 வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப்பில் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கொடுத்துருக்க மாட்டேன், லெஸ் தென் சைஸ் தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அதை வந்து ஈக்குவல் டுன்னு மாற்றிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்துட்டு திருப்பி ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ 5 வந்து கொடுக்குறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 வந்திருக்கு. ஸோ இதுதாங்க சம் ஆஃப் த நம்பர்ஸ், n நம்பர்ஸ், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.